அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம டூம் ஆஃப் ஃபாலன் காட்ஸ் எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அங்கேருந்து எஸ்கேப் ஆகலான்னு சொல்லிட்டு கிளம்பியிருப்பாங்க. ஆனால் போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கிழமை நடுவில் வந்து நிற்கிதுப்பா. அந்த தாத்தா பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லு. அது நம்ம ஹீரோக்கும் தெரியும். ஸோ அவசரப்பட்டு அவன் எதுவும் பண்ண மாட்டான். அந்த தாத்தா வந்தோடனே அவனோட ஷோல்டரில் தட்டி குத்துட்டு, பரவாயில்லடா, நீ வர வர நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படிங்குது. அதான் அவன் பார்க்குறான். சரி ஓகேங்க, போ எடுத்துக்கிட்டீங்க, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படிங்கிறான். அதான் அவர் சொல்கிறாரு, கிளம்பு வேணான்னு சொல்ல, ஆனால் இந்த பக்கம் இல்லை, நான் சொல்கிற பக்கம் வான்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சிக்கிட்டு அந்த பிரிட்ஜ்லேருந்து குதிச்சிட்டாருப்பா. இவளா பப்பரப்பான்னு பார்த்துட்டே இருக்கா. ஏய், நான் என்னையா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கா. அவங்க ரெண்டு பேரும் கீழே போய் இறங்கின உடனே அவன் சொல்கிறான், பரவாயில்லைங்க, உங்களோட ஸ்கில் வந்து பயங்கரமாக இருக்குது, சூப்பராக என்னை கொண்டு வந்து கீழே இறக்கிட்டீங்க அப்படிங்கிறான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, தம்பி ரொம்ப பேசாத, நீ வந்து அவ்வளோ ஹைட்லேருந்து கீழே இறங்கி வந்ததும் உன்னுடைய ஹார்ட் பீட்டு கொஞ்சம் கூட வந்து மாறவே இல்லை, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணலனா கூட நீயே ஈஸியாக இறங்கியிருப்ப அப்படிங்கிறாரு. அந்த பிரிட்ஜுக்கு மேலே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைட்லேருந்து நம்ம பிரின்சஸோட சிஸ்டர்லாம் வந்துட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கத்துலேருந்து அவளுடைய மாப்பிள்ளெல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சிஸ்டர் இருக்கால, அவள் கேட்குறா, இந்த மாதிரி அந்த போவை இழுத்து விட்டது யாரு, சென்னானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆமாம், அவன் தான், வேற யாரால் விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்குறா. உடனே அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறா, ஓகே அப்போ நம்ம நினச்சது நடந்துடுச்சு, இவனை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைமில் அந்த மாப்பிள்ளக்காரன் இருக்காலே, அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி அவன் வந்து ரொம்ப பெரிய கிரைம் ஒன்று செஞ்சிருக்கான், அவனை வந்து நம்ம பிடிக்கணும், கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னடா கிரைம் செஞ்சான் அப்படின்னு கேட்டால், அவன் வந்து அந்த போவை திருடிட்டு போனான்ல அப்படிங்கிறான். திருடிட்டு போனானா? அவன் திருடிட்டுலாம் போலடா, அவன் வந்து பிராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எங்க கிட்ட இருந்து கடன் வாங்கிட்டு போனான். இதோ நீ வேணா அந்த மெஜிஷியன்ஸு கேளு, அவங்க தானே அங்கே காவல் காத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு அந்த மெஜிஷியன்ஸில் அப்படியே தென்னுறாங்க. ஆமாம், அவன் தான் வந்து வாங்கிட்டு போனான், அவன் பேர் என்ன, சென்னான், அவன் தான் வாங்கிட்டு போனான் அப்படிங்கிறாங்க. அப்போ திருடு போயிடுச்சுன்னு சொன்னாங்களே, என்ன திருடு போயிடுச்சு அப்படின்னு அவங்க கையில் ஒரு கோல் இருக்குது, அந்த கோலை அவனே மறைய வச்சுட்டு, அதுவா, அது வந்து என்னுடைய கோல் வந்து காணாமல் போயிடுச்சு, அதுதான் யாரோ திருடிட்டு போயிட்டாங்க, ஐயோ வீட்டுக்கு போனோன்னு என்ன திட்ட போறாங்க அப்படிங்கிறான். பார்த்தாலே பங்கமா தெரியுது இவனுங்க வந்து நாடகம் ஆடுறானுங்கன்னு. ஆனா அவனுக்கு வேற வழி கிடையாது, இவங்க சொல்றதெல்லாம் நம்பிதான் ஆகணும். ஸோ அந்த சீமா லின்கான் இருக்கான்ல, அவன் சொல்கிறான், அவனால் என்னோட டிராகனே செத்து போச்சு, நீங்கள் இதை எனக்கு முன்னாடியே சொல்லலை அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் நான் மட்டும் வரலனா இவ வந்து ஓடி போயிருப்பா வீட்டை விட்டு அப்படின்ட்டான். உடனே அவங்க சிஸ்டர் கேட்குறாங்க, என்னம்மா அவன் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்கும்போது, என்ன ஓடி போனேன், நான் ஒன்றும் ஓடியெல்லாம் போல, அப்பாவுக்கு பர்த்டே வருதில்ல, அதுக்காக சீக்கிரட்டாக போய் கிஃப்ட் வாங்கிட்டு வரலாம்னு நினச்சேன் அப்படிங்கிறா. ஸோ இங்கே அந்த தாத்தா வந்து கூப்பிட்டு போனார் இல்லையா நம்ம ஹீரோவை, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, லைப்ரரியில் உட்காந்துட்டு அவர் புக்கை படிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் அப்படிங்கிறது ஆயிடுச்சு. அவன் கேட்குறான், எப்பா 3 மணி நேரம் ஆயிடுச்சு, இன்னும் என்ன தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இவன் கடைசியாக டிரான்ஸ்லேட் பண்ணான் இல்லையா, அந்த பேஜுமே கொடுத்துறான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பொறுமையா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, நீ வந்து டிரான்ஸ்லேட் பண்ண இல்லையா, நான் எதுக்காக தெரியுமா தனித்தனியாக அந்த பேஜஸ் எல்லாம் கொடுத்தேன், ஏன்னா அந்த பேஜஸ் எல்லாம் மொத்தமாக பார்த்துட்டு நீ வந்து என்ன தப்பாக நினச்சிடக்கூடாதுல்ல, அதனால தான் நான் தனித்தனியாக கொடுத்தேன். எப்படி பார்த்தாலும் உனக்கு இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸுக்கு இந்நேரத்துக்கு உனக்கு தெரிஞ்சிருக்கும் நான் என்ன பண்ணுறேன்னு. சரி, நீ வந்து புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருந்தல, ஏதோ ஒரு விஷயத்தை தேடிட்டு இருந்தல, நீ தேடிட்டு இருந்த விஷயம் கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு. அவன் என்ன சொல்கிறான்னா, இல்லைங்க நான் தேடினது கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த டைமில் இவங்க எல்லாருமே உள்ளே வராங்க. உள்ளே வந்தோடனே தாத்தா சொல்கிறாரு, இங்கே பாரு, ப்ராமிஸ் பண்ண மாதிரியே நான் வந்து இவனை பிடிச்சி வச்சிட்டேன் சரியா, இதுக்கு மேலே நீ ஆச்சு அவனாச்சுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு உள்ளே போயிடுறாரு. அவன் என்ன கேட்குறா, என்ன 2 பேருமே ஓடி போகலான்னு பிளான் பண்ணிங்களா, என்ன 2 பேரும் லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இதை கேட்டோன்னே 2 பேருமே ஆளுக்கு ஒரு பக்கமாக திரும்பிக்கிட்டாங்க. எது, இவளை போய் யாராவது லவ் பண்ணுவாங்களா அப்படின்னு அவன் சொல்ல, அவனெல்லாம் மனுஷன் லவ் பண்ணுவானா அப்படின்னு இவ சொல்ல, 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலாக லவ்வர்ஸ் மாதிரியே சண்டை போட்டுக்கிறாங்க. இதை அவள் சிஸ்டர் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கா. ஸோ அந்த சிஸ்டர்கார் என்ன சொல்கிறா அப்படின்னா, இங்கே பாரு, நீ வந்து உன் பாஸ்ட் எல்லாத்தையும் மறந்துரு சரியா, நீ வந்து இங்கேயே தங்கு அப்படிங்கிறா. நான் எதுக்காக தங்கணும் அப்படின்னு கேட்குறான். உன்னால தான் அந்த போ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுது சரியா, உனக்கு மட்டும்தான் அந்த எபிலிட்டி இருக்குது, இந்த பல ஆயிரம் வருடங்களில் உன்ன மாதிரி யாராலையுமே அதை எடுத்து ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ நீ இங்கேயே இரு, எங்களுக்காக நீ வந்து பார்த்தோன்னா சண்டை போடு, உன்னால் பயங்கர ஃபேமஸ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவனா சொல்கிறானா, நான் வந்து வெளில போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, யாராலுமே தடுக்க முடியாது அப்படிங்கிறான். ஸோ இப்படியே 2 பேருக்கும் விவாதம் போய்கிட்டு இருக்கு. அப்போ அந்த தாத்தா இருக்கார்ல, அந்த டிராகனை பிடிச்சிட்டு போயிடுறாரு. நீ முதல்ல போய் ரெஸ்ட் எடுத்துட்டு இவங்க சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு டிராகனை பிடிச்சிட்டு போயிட்டாரப்பா. ஸோ நம்ம ஹீரோ வேறு வழி இல்லாமல் திரும்ப வரான்ப்பா. வந்த உடனே இப்போ எல்லாருமே போயிட்டு இவங்ககிட்ட நல்லா பேசுகிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன நினச்சாங்க, இவன் வேஸ்ட்டுன்னு நினச்சாங்க. ஆனால் இந்த போவை ஹேண்டில் பண்ணுறதுக்கு பவர் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே எல்லாருமே பயங்கரமாக பேசுகிறாங்க. இவன் பாட்டுக்கு போய் படுத்துட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான், என்னடா இது எல்லாமே போச்சு, இவன் ஒரு பக்கம் வம்பு இழுத்து விட்டு போயிட்டா, இன்னொரு பக்கம் அந்த போவும் போயிடுச்சு, டிராகனையும் ஒருத்தன் இழுத்துன்னு போயிட்டான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல யோசிச்சு நிற்கும்போது ஒரு கத்தி வந்து பட்டுன்னு சொருகுது. என்னடா இது சொருகிட்டு இருக்கே, ஒரு லெட்டர் இருக்குன்னு எடுத்து பார்த்தா பிரின்சஸ்ஸாக அனுப்பிச்சிருக்கா. இவன் உடனே போகிறான், என்ன ஆத்தா, என்ன டிராகர்லாம் தூக்கி போடுற, லெட்டர்லாம் அனுப்புகிற, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறான். அது அந்த 2 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவளை எங்கேயுமே போக விட மாட்டாங்களாம். அதனால் இவனை வர வைக்கிறதுக்காக இந்த ஒரு ஐடியா பண்ணியிருக்கா. அவன் என்ன சொல்கிறான்னா, நான் வந்து பிரில்லியண்ட்டாக ஒரு பிளான் யோசிச்சிருக்கேன் அப்படிங்கிறா.
நீ பிரில்லியண்ட்டாக சொல்லும் போதே எனக்கு நம்பிக்கை இல்லை, என்ன சொல்லு பார்ப்போம் அப்படிங்கிறான். அவனா சொல்கிறா, இங்கே பாரு 3 நாள் எங்கள் அப்பா பர்த்டே வருது சரியா அப்படின்னா. சரி என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறா. ஏய் என்னடி சொல்கிற அப்படின்னா, இல்லை ஃபேக் மேரேஜ் தான். எங்கள் அப்பாவோட பர்த்டே அன்னைக்கு பெரிய பேங்க்வெட் அப்படிங்கிறது இருக்கும், எல்லா நாட்டில் இருந்தும் நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஸோ அவங்க முன்னாடி போயிட்டு இந்த மாதிரி உங்கள் பொண்ணும் நானும் ரொம்ப நாளாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது, நமக்கு பனிஷ்மெண்ட்டும் கொடுக்க முடியாது, கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. அதுக்கப்புறம் உன்னோட டிராகனும் திரும்ப கிடச்சிரும். கல்யாணம் முடிஞ்சோடனே நீ உன் பக்கம் போயிடு, நான் என் பக்கம் போயிடுறேன், எப்படி பிளான் அப்படிங்கிறா. டேய் கேவலமான பிளானாக இருக்குடி அப்படின்னா, இல்லை 3 நாள் சரியா வந்து சேர்ந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து ஓடி போயிட்டா. நான் ஓகே சொல்லவே இல்லையே, நீ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கே அப்படிங்கிறான். இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, அந்த சீமா லிங்காங் இருக்கான்ல, அவன் வந்து பயங்கரமாக புலம்பிக்கிட்டு இருக்கான். என்னடா இது வெளியிலேருந்து வந்த ஒருத்தன் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகாரம் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டே இருக்கானே, அப்போ நம்மலாம் என்ன ஆகுறது அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, வெளியிலேருந்து வந்திருக்கான், அந்த அளவுக்குலாம் ஒன்றும் பண்ண முடியாது, நீ கவலைப்படாத அப்படிங்கிறாரு. இவனுக்கு வேறு கவலை, டிராகன் வேறு செத்து போச்சுல, அதை சொல்கிறான். உடனே அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காக இன்னொரு டிராகன் அப்படிங்கிறத அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. இது வந்து அதை விட ரொம்ப பவர்ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா நாட்டில் இருந்துமே மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க கிங்கோட பர்த்டேக்காக. இந்த இடத்துல தான் இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.